வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். 2025 நடைபெற்ற டிசிசியுடைய நியமனங்களில் 850 பேருக்கு பணி வாய்ப்பு அப்படின்றத விரைவில் கொடுக்கறதாக தகவல்கள் வந்திருக்கு. போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு ஆட்களை இந்த 2026 எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. டிஎன்எஸ்டிசி 2026 ரிக்யூர்மெண்ட் என்னவாக இருக்கும்? டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக டிரைவர் தனி, கண்டக்டர் தனி, இப்படி தான் எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்க போகிறாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கிறது. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ண சில விதிமுறைகள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆர்டிஓ அலுவலகம் மூலமாக தான் தருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அவசியங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். மகளிருடைய வெற்றி பயணம். முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டத்தை எப்பொழுது அறிவிக்க இருக்கார்? டிஎன்எஸ்டிசியில் இது எல்லாத்துக்கும் உண்டான அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேருந்து கட்டணம் மறைமுகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் ஊரிலேயே இது நடந்திருக்கிறது. உண்மையான தகவல் என்ன? இந்த டிஎன்எஸ்டிசியோடைய பஸ்பேர், தனியார் பஸ்பேர். தனியார் பேருந்துகள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற ஊர்லேயே இந்த நடைமுறையை படுத்தியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற ஊர்லேயே இந்த மாதிரி நடக்குதுன்னா மற்ற மாவட்டங்களில் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. டிஎன்எஸ்டிசியில் தனியார் டிப்போ பணிமனையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களில் தனியார் பேருந்துகளுடைய கட்டணங்கள் திடீரென உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளும் வன்மையாக கண்டித்து இதை பார்த்திங்கன்னா முறையாக அவங்க நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேருந்து கட்டணம் உயர்வு அரசாங்கமாக இன்னும் இதுவரை எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடலை. ஆனால் தனியார் பேருந்துகள் கட்டணங்களை தங்களுக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கொள்ளுங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபாய் இருக்கிற கட்டணத்தை 35 ரூபாய் அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 30 ரூபாயை 35 ரூபாயா பண்ணுறது தான் ரவுண்ட் ஆப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த மாதிரி நடக்கக்கூடிய பேருந்துடைய உரிமத்தை உடனடியாக கட் பண்ணிவிட்டு வேறு யாருக்குன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனங்கள் 2026 ரிக்யர்மெண்ட் என்னவாக இருக்கும்? இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையுமே பெற தயாராக இருக்கணுங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓ அலுவலகம் மூலமாக தந்துடுவாங்க. இது முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் எல்எல்ஆர் பயன்படுத்தி டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி வாங்க முடியாது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸை வாங்க வேண்டியதாக இருக்கும் மக்களே. இதுதான் இப்போ இருக்கிற போக்குவரத்து கழகங்களில் இருக்கிற மிகப்பெரிய அளவில் இருக்கிற விதிமுறைகள், ஓகேங்களா? இந்த விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 2025 போக்குவரத்து கழகத்தில் நடைபெற்ற நியமனங்கள். 3274 பேர் பார்த்திங்கன்னா நியமனத்திற்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த நியமனங்களில் பல்வேறு விதமான முறைகேடுகள், நியமனத்தை ஆரம்பித்த அப்போ இன்றைக்கி நாள் வரைக்கும் முறைகேடுகள் இப்படி தொடர்ந்து போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்குது. இன்னமும் பார்த்திங்கன்னா அதில் 850 பேருக்கு போஸ்டிங்கே போடாமல் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எப்போ சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்றது இன்னமும் தெரியலைங்க. போக்குவரத்து கழகத்தில் விரைவில் புதிய அறிவிப்புகள் வரலாம். 2025 மீதி இருக்கிறது அந்த நியமனத்தை ஒருவேளை ரத்து செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முறைகேடுகள் கண்டறியப்பட்டால், இல்லைன்னா அதை விட்டுட்டு புதிய ஆட்கள் எடுக்க போகிறாங்க. 3000 பேருந்துகளை முதல்வர் விஜய் அவர்கள் கொள்முதலும் செஞ்சுருக்காருங்க. முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 15 மகளிருடைய வெற்றி பயணம் அந்த திட்டத்தை தொடக்க இருக்காரு. கண்டிப்பாக பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.